உண்மையான விசுவாசம் செயலில் வெளிப்படும். செயலில் வெளிப்படும்னு சொன்னால் கீழ்ப்படிதலில் வெளிப்படும். சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அப்போ அந்த கீழ்ப்படிதல் ரெண்டு விதத்தில் வெளியாகும். ஒன்று இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள் 7ஆம் வசனத்தில், பயபக்தி உள்ளவனாகி, எச்சரிப்பை பெற்றவுடனே என்ன ஆனான்? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை செயலில் காட்டுறான், பேழையை உண்டு பண்ணுகிறான். பயபக்தி உள்ளவனாகின்றது வித் ஹோலி ஃபியர்னு வருது சில டிரான்ஸ்லேஷனில், வித் காட்லி ஃபியர்னு நியூ கிங் ஜேம்ஸில் வருது. இப்படி வருது. இந்த ஃபியர்னு ஒன்றே ஒரு நெகட்டிவ் கான்டேஷன் வந்துடுது. ஏதோ கடவுளை பார்த்தோன்னா நம்மலாம் நடுங்கணும், ஒரு விதமாக நெகட்டிவ், அவர் எதுமோ பெரிய போட்டு நம்மளை கொண்டுடுவார், கையை ஒடிச்சிருவார், காலை ஒடிச்சிருவார்ன்ற மாதிரி சிலர்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் அப்படி வருது. அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணுமாக்கும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா போச்சா ஊன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அதனால் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனா, பயத்தோடு கீழ்ப்படுகிறதுனா அவங்க நினைக்கிறாங்க ஐயோ கர்த்தர் கொண்டுடுவார் அப்படிங்கிறது. அப்படி கிடையாது, அந்த விதத்தில் சொல்லலைங்க. நோ, அப்படி கீழ்ப்படிலையா? நோ எப்படி கீழ்ப்படிதான்? அந்த பயபக்தின்னு தமிழில் வந்திருக்கு நல்ல வார்த்தை. ஆக்சுவலாக இங்கிலீஷில் தான் ரொம்ப போராக வந்திருக்குது. காட்லி ஃபியரு, ஹோலி ஃபியர்லாம். இந்த ஃபியர்னு வந்தோடனே அது நெகட்டிவ் கானடேஷன் ஆகிடுது. தமிழில் எவ்வளோ தேவலாம் பயபக்தின்னு இருக்குது. பயபக்தி அப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா என்ன வருது? ரெவரன்ஸ். ரெவரன்ஸை தான் பயபக்தின்றோம். சரியான வார்த்தை அதுதான். எங்கெல்லாம் ஃபியர்னு இருக்குதோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஃபியர்னு சொல்லப்படும் போதெல்லாம் ரெவரன்ஸ்னு மொழிபெயர்த்தா க்ளீனாக வழங்கும். அவனுக்குள்ளே இருந்தது கர்த்தரை குறித்த ஒரு நெகட்டிவான பயம் கிடையாது, ஒரு பாசிட்டிவான பயம். அது எப்படிப்பட்ட பயம்? பிள்ளைகள் தகப்பனுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? பயப்படுறாங்க. ஆனால் தகப்பன் சுட்டு கொண்டு போடுவானா? பயப்படுறாங்க. தகப்பன் கையை காலை ஒடிச்சிருவானா? பயப்படுறாங்க. கிடையாது. தகப்பன் தான் போஷிக்கிறான், தகப்பன் தான் துணி வாங்கி கொடுக்குறான், தகப்பன் தான் பள்ளிக்கூடத்தில் போடுறான், தகப்பன் தான் வாழ்க்கைக்கு திட்டமிடுறான், தகப்பன் தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எல்லாம் பண்ணி பிள்ளைகளுக்கு அட்மிஷனை வாங்கி எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட வேலையை தகப்பன் தான் செய்கிறான். அதனால் தகப்பன் மேலே பிள்ளைகளுக்கு ஒரு ஏகப்பட்ட மரியாதை இருக்குது. நமக்காக போகிறாரு வேலையில், நமக்காக வேலை செய்கிறாரு, நமக்காக எல்லாம் பண்ணுறாரு, நமக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறாரு. அந்த மனுஷனை நம்ம அப்செட் பண்ணக்கூடாது, அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயபக்தி இருக்குது இல்லைங்களா? அது என்ன? அன்பினால் உண்டாகிற ஒரு பயபக்தி இல்லையா? ஐயோ அவர் எங்கள் அப்பா, அவர் எனக்காக நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காரு, நான் நல்லா வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு விரோதமாக நான் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள். அது நெகட்டிவ் கிடையாது, அது பாசிட்டிவ் பயபக்தி. அப்பாவை குறித்த ஒரு மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை தான் இங்கே சொல்லியிருக்குது. நோவா கீழ்ப்படிந்தான்னு சொன்னால் கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணி